அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கோரமான அகமதாபாத் விமான விபத்து நம்மளுடைய வாழ்க்கையின் நுட்பத்தை நமக்கு உணர வைத்து விட்டு சென்று விட்டது. நம்முடைய நோக்கத்தை, நம்மளுடைய காலத்தை, நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தின் அருமையையும் நமக்கு புரிய வைத்து விட்டு சென்று விட்டது. லண்டனுக்கு பல வருடங்களாக குடிபோக வேண்டும் என்று கனவு காண்டு கொண்டிருந்த ஒரு குடும்பமானது ஏதோ காரணத்தால், தீர்மானத்தால், ஏதோ ஒரு கஷ்டத்தால் அவர்களால் போக முடியாமல் இருந்தவர்கள் ஒரு நாள் அவர்கள் அந்த விமானத்தில் ஏறியே விட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த இலக்கை அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த இலக்கை போய் அவர்கள் அடையவே இல்லை. நாமும் எத்தனையோ ஒரு நாள் என்று எத்தனையோ திட்டங்களை தீட்டுகிறோம். ஆனால் எத்தனையோ பேருக்கு அந்த ஒரு நாள் என்பது வராமலேயே மரணித்து விடுகிறார்கள். காலதாமதமாக வந்த ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றிக்கொண்டாள். அவள் தாமதமாக சென்றதால் அவளுடைய வாய்ப்பு விமானத்தில் ஏறுவதற்காக மறுக்கப்பட்டது. அதனால் கோபப்பட்டாள், ஆதங்கப்பட்டாள், அவளுடைய இழப்பை நினைத்து வருத்தப்பட்டாள். ஆனால் அல்லாஹ் சுபஹானத்தாலா இல்லை என்ற அந்த பதிலால் தான் அவளுடைய உயிரே பாதுகாப்பாக அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் தாலா சூரே பஹ்ராவில் கூறுகிறான், உங்களுக்கு தீமை என்று நீங்கள் நினைப்பது உங்களுக்கு நல்லதாக முடியும், நல்லது என்பது நினைப்பது தீமையாக இருக்கும். நல்லதோ தீமையோ அதை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். இத்தனை உயிர்களில் ஓர் உயிர் மட்டும் பிழைத்து கொண்டது. அவன் அதிர்ஷ்டசாலி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாலா கூறியிருக்கிறான், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன நினைக்க வேண்டும்? அவர் அதிர்ஷ்டசாலி இல்லை, அவருடைய நேரம் அது இல்லை என்றுதான் நாம் எண்ண வேண்டும். அதனால்தான் அவர் அந்த விமானம் வெடித்து சிதறிய பிற்பாடியும் அவர் தீயிலிருந்து தப்பித்து அவர் உயிருடன் வெளியே வர முடிந்தது. அதில் எத்தனையோ உயிர்கள் குடும்பத்துடன் நாளைய கனவுகளை கண்டபடி, அவர்கள் வாழ்க்கை கனவுகளை கண்டபடி பயணித்தவர்கள் எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். அவர்கள் செல்லும்பொழுது அவர்கள் உறவினர்களுக்கு குட் பை என்று சொல்லி சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இதுதான் அவர்களுடைய கடைசி பயணம் என்று. அதனால்தான் நாம் இப்பொழுது வாழும் இந்த நொடி, இந்த ஜீவன் இதுதான் நம்மளுக்கு நிரந்தரமானது. அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கை துணையை மிகவும் நேசிக்க வேண்டும், நம் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும், அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களை இந்த உலகத்தில் நல்லவர்களாக இந்த வாழ்க்கையின் சிறப்பையும் அதன் சுருக்கத்தையும் உணர செய்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தை நாடி வாழும் வாழ்க்கையை தருவாயாக. எங்களுக்கு அழகான ஹுஸ்னுல் ஹாத்திமா என்னும் முடிவை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் இடம் தருவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.